ஓ அன்பு குடும்பத்தினரே, கிறிஸ்து எங்களுடன் இருப்பாராக. அன்புக்குரிய பெற்றோர்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்புக்குரிய முதிய பெற்றோர்களே, அன்புக்குரிய பிள்ளைகளே மற்றும் இளைஞர்களே. நான் அமர்தி பியஸ் மட்கி. இன்று ஆகஸ்ட் மாதத்தின் முதல் நாள். இன்று 2026ஆம் ஆண்டின் 8வது மாதம். ஓ எல்லாம் வல்ல, இரக்கமுள்ள, அன்பு நிறைந்த இறைவா, இந்த புதிய ஆகஸ்ட் மாதத்தின் தொடக்கத்தில் நாங்கள் உமது புனித பாதங்களில் வருகிறோம். இந்த புதிய மாதம் எனும் பரிசிற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். உமது இரக்கம் ஒவ்வொரு நாளும் புதிது. உமது உண்மையுள்ள தன்மை என்றென்றும் நிலைத்திருக்கிறது. ஓ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த மாதம் முழுவதும் எங்கள் வழிகாட்டியாகவும் பாதுகாவலராகவும் இருங்கள். எங்கள் இதயங்களை உமது அன்பால் நிரப்புங்கள். எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துங்கள். உமது வார்த்தையின்படி நடக்க எங்களுக்கு கிருபையை வழங்குங்கள். ஓ பரிசுத்த ஆவியே, எங்களுக்கு ஞானம், பகுத்தறிவு, தைரியம் மற்றும் பொறுமையை வழங்குங்கள். எங்கள் எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் செயல்களை தூய்மையாக்குங்கள். அதனால் எங்கள் வாழ்க்கை உமது மகிமைக்கு சாட்சியாக இருக்கட்டும். ஓ ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களுக்கு அன்பையும் ஒற்றுமையையும் வழங்குங்கள். எங்கள் பிள்ளைகளையும், இளைஞர்களையும், பெற்றோர்களையும், பெரியோர்களையும் ஆசீர்வதியும். விசுவாசிகள் அனைவரையும் உமது சேவையில் உண்மையுள்ளவர்களாக காத்தருளும். நோயாளிகளை குணமாக்கும். துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் படுத்தும். ஏழைகளுக்கு உதவும். மனம் தளர்ந்தவர்களுக்கு நம்பிக்கையூட்டும். மேலும் வழி தவறியவர்களை உமது சத்தியத்தின் பாதைக்கு திரும்ப கொண்டு வரும். எங்கள் நாட்டிலும் சமூகத்திலும் முழு உலகிலும் சமாதானத்தையும், நீதியையும், நல்லிணக்கத்தையும் நிலைநாட்டும். உமது அன்பின் தூதர்களாக எங்களை மாற்றும். அதனால் நாங்கள் எங்கள் நடத்தையின் மூலம் உமது இரக்கத்தை வெளிப்படுத்த முடியும். ஓ ஆண்டவரே, ஆகஸ்ட் மாதத்தின் ஒவ்வொரு நாளும் உமது பிரசன்னத்தில் கழிக்கப்படட்டும். எல்லா தீமைகளிலிருந்தும் எங்களை காத்தருளும். ஒவ்வொரு நற்காரியத்திலும் எங்களை முன்னோக்கி வழிநடத்தும். இறுதி வரை விசுவாசத்தில் எங்களை உறுதியாக நிலைநிறுத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் இதை வேண்டுகிறோம். ஆமென். முதல் வேதாகம வசனத்தை சொல்லுங்கள். புனித மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 22 வசனம் 37. அவர் அவனிடம், உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு செய் என்றார். பொருள்: தேவன் நம்முடைய முழுமையான அர்ப்பணிப்பை கோருகிறார். நமது அன்பு வார்த்தைகளில் மட்டுமல்ல, வாழ்க்கை, விசுவாசம் மற்றும் கீழ்ப்படிதலிலும் வெளிப்பட வேண்டும். உள்ளடக்கம்: ஆண்டவரே, என் முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு மனதோடும் உம்மை நேசிக்கச் செய்யும். வேண்டுகோள்: ஆண்டவரே, என் இருதயத்தை உம்முடைய அன்பினால் நிரப்பி, உம்முடைய சித்தத்தை செய்ய எனக்கு கிருபையை தந்தருளும். ஜெபம். பரலோக தந்தையே, எல்லாவற்றிற்கும் மேலாக உம்மை நேசித்து, உம்முடைய மகிமைக்காக வாழும் இருதயத்தை எனக்கு தந்தருளும். ஆமென். கடைசி வேதாகம வசனத்தை சொல்லுங்கள். சங்கீதம் 91 வசனங்கள் 1 மற்றும் 2. உன்னதமானவரின் மறைவிடத்தில் வாசம் பண்ணுகிறவன் சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை குறித்து, அவர் என் அடைக்கலமும் என் அரணும், அவர் நான் நம்பியிருக்கிற என் தேவன் என்று சொல்வேன். பொருள்: தேவன் தம்முடைய மக்களுக்கு பாதுகாப்பான புகலிடமாக இருக்கிறார். அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் பாதுகாப்பையும், சமாதானத்தையும், தைரியத்தையும் அளிக்கிறார். மொழிபெயர்ப்பு: கர்த்தர் என் அடைக்கலமும் என் அரணும் ஆவார். வேண்டுகோள்: ஆண்டவரே, உமது பாதுகாப்பிலும் சமாதானத்திலும் என்னை என்றென்றும் காத்தருளும். ஜெபம். இரக்கமுள்ள இறைவா, உமது பாதுகாப்பின் கீழ் என்னை பத்திரமாக காத்தருளும். என் குடும்பத்தையும், திருச்சபையையும்,
விசுவாசிகள் அனைவரையும் பாதுகாத்து உமது அன்பில் எங்களை உறுதியாக நிலைநிறுத்தும். ஆமென். நாம் ஜெபிப்போம். ஓ என் தந்தையே, ஓ விண்ணேற்றத்தின் அன்னை மரியாளே, ஓ திருத்தந்தை லியோ 14, ஓ பேராயர் வின்சென்ட் ஹைண்ட், ஓ பேராயர் ஜார்ஜ் வர்கீஸ் எஸ்.ஜே, ஓ அரசர் 3ஆம் சார்லஸ், ஓ தலைவர் மாண்புமிகு திருமதி திரௌபதி முர்மு அவர்களே, இன்று ஆகஸ்ட் மாதம், இது 2026ஆம் ஆண்டின் 8வது மாதம். ஒருங்கிணைந்த ஜெபம். ஓ விண்ணக தந்தையே, முழு இருதயத்தோடும் அன்பு செலுத்த எங்களுக்கு கற்பிப்பதற்காகவும் உமது வார்த்தையின் மூலம் ஆன்மீக ரீதியாக எங்களுக்கு பலப்படுத்துவதற்காகவும் உமது அன்பை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள எங்களை அழைப்பதற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். விசுவாசம் எனும் கேடயத்தையும் இரட்சிப்பு எனும் தலைக்கவசத்தையும் உமது வார்த்தை எனும் வாளையும் எங்களுக்கு தந்தருளும். உமது அன்பிலும் பாதுகாப்பிலும் எங்களை என்றென்றும் காத்தருளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் இதை வேண்டுகிறோம். ஆமென்.